பட்டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் சோறு ஊட்ட போகிறோம். அதனால வெள்ளி கிண்ணத்துல ஊட்டலாமேன்னு வெள்ளி வாங்க தான் வந்திருந்தேன். சின்ன சைஸ்லேருந்து நல்ல பெரிய பவுல் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு என்ன வாங்கன்னே தெரில, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. வெள்ளி கிண்ணம்லாம் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதனால நல்ல பெரிய கிண்ணமாக வாங்கிக்கலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். சின்ன கிண்ணத்தில் தான் நல்ல அழகழகான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதனால குட்டி கிண்ணமாகவே வாங்கிக்கலான்னு சொல்லி குட்டி கிண்ணத்தோட கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். நான் வாங்க போன அன்னைக்கு 1 கிராம் வெள்ளியோட ரேட் 170 ரூபா. காலையில் 174 ரூபாயா இருந்துச்சு. நல்ல வேளை நான் போகும்போது 4 ரூபா குறைஞ்சி 170 ரூபாயா மாறி இருக்கு. அப்படியே எல்லா கிண்ணத்தையும் பார்த்துட்டு நான் அந்த 2 கிண்ணத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த 2 கிண்ணத்தில் எது வாங்குறதுன்னு தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. குட்டி பட்டாஸ்கிட்டே இந்த 2 கிண்ணத்தையும் காட்டி உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவட்ட வந்து விளாட்டு காட்டிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அந்த 2 கிண்ணமே ஆல்மோஸ்ட் சேம் வெயிட் தான். கொஞ்சம் வரி வரியாக டிசைனாக இருக்கிற கிண்ணம் வாங்கலாம்னு நான் நினச்சேன். ஆனால் பாப்பாக்கு சாப்பாடு அந்த வரி வரியாக இருக்கிறதுல ஸ்டே ஆனாலும் ஆகும், அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேட்சிங்காக சில்வர் ஸ்பூன்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ சில்வர் ஸ்பூன் வேணாம், நான் ஃபஸ்ட் டைம் மைண்டில் செட் பண்ணதுனால நான் அந்தளவுக்கு பார்க்கல. பேபி உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாங்கலான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா டம்ளர் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். 50 கிராமா டம்ளர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்க வந்த விஷயத்தை பார்ப்போன்னு சொல்லி அந்த 2 கிண்ணத்தில் அந்த சிம்பிளான அந்த கிண்ணமே வாங்கிட்டேன். அது 41 கிராம்ஸ் வந்துச்சு. நான் என்னோட பேபிக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டாக அரிசி கஞ்சி கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் உங்கள் பேபிக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டாக என்ன கொடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.